அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரெய்ஹானா கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம், அல்ஹம்துலில்லா. இன்றைக்கி வந்து ஒரு vlog வீடியோ தான் உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஒரு நாளில் எடுத்த வீடியோ கிடையாது, ஒரு 2-3 நாள் சேர்த்து எடுத்த வீடியோவை ஒன்றா க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். எதனால் 2-3 நாளாக சேர்த்து எடுத்த வீடியோவை ஒன்றா சேர்த்து போட்டிருக்கேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு நாள் வந்து விலாக் எடுக்கலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனால் வேறு ஏதாச்சும் ஒரு வேலையாக நான் பிஸியாகிடுறது. அதனால் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாப் ஆகிடும். எடுத்து வச்ச வீடியோவும் நம்மளால் டெலீட் பண்ண முடியாது, மனசு வராது. ஸோ அதனால தான் ஒரே வீடியோவாக சேர்த்து போட்டிருக்கேன். அதுக்காக ரொம்ப நாள் கேப் விட்டு எடுத்த வீடியோ கிடையாது, அடுத்தடுத்த நாள் எடுத்த வீடியோ தான். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்ட்டு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்தில் நடந்து போனோம் அப்படின்னாக்கா இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் வரும். அங்கே தான் நான் வந்திருக்கிறேன். நான், என்னோடய ஹஸ்பண்ட், ரைஹானா, நாங்கள் 3 பேரும் வந்திருக்கோம். எதுக்காகன்ட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் யாரும் ஊருக்கு போகலை. அப்புறம் எதுக்காக பஸ் ஸ்டாப் வந்திருக்கோன்ட்டு பார்த்தீங்கன்னா, ஊர்லேருந்து பசங்க எல்லாரும் வரஹா அவளை கூப்பிட்றதுக்காக தான் வந்திருக்கோம். அதாவது எங்களோட ரிலேட்டிவோட பசங்க பார்த்தீங்கன்னா லீவுக்காக அம்மா வீட்டுக்கு வந்து தங்கியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டுக்கு வரதா சொல்லியிருந்தாங்க. ஆக எல்லாரையுமே வந்து அம்மா பஸ்ஸில் அழைச்சிட்டு வந்து இங்கே பஸ் ஸ்டாப்பில் எங்கள் கூட வந்து இறக்கி விட்டுட்டு அதே பஸ்லேயே அம்மா வந்து ஊருக்கு போயிடுவாங்க. அதாவது அந்த பஸ் வந்து பஸ் ஸ்டாப் போயிட்டு உடனே திரும்பி எங்கள் ஊருக்கு போயிடும். அதனால் நான் அந்த பஸ்லேயே கிளம்பிடுறேன், நான் வரலம்மா, நீ பசங்களை வந்து கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் போய் கூட்டிகிட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வர சொல்லி எல்லாருக்கும் பசியார கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே பேசிக்கிட்டு மதியானம் லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். இந்த வீடியோ நான் எப்போ எடுத்தேன்ட்டு பார்த்தீங்கன்னா, பசங்க எல்லாருக்கும் ஸ்கூல் லீவ் விட்டுருந்தாங்க இல்லையா, அந்த டைமில் எடுத்தது. டேட் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள். எல்லா வீடியோவும் எடுக்கும் போது உடனே அடுத்தடுத்த நாள் போடணும் அப்படின்னு தான் நினைப்பேன். நினைக்கிறதோட சரி அப்படியே மூட்டை கட்டி வச்சிருவேன். இப்போ சமையல் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. அன்னைக்கு மதியானம் லஞ்சு வந்து என்ன செஞ்சுருக்கேன்ட்டு பார்க்கலாம். வெஜிடபிள் பிரியாணி, சிக்கன் ரோஸ்ட்டு, ஆனியன் ரைத்தா, அப்புறம் பீட்ரூட்டு பச்சடி, இதுதான் வந்து செஞ்சுருந்தோம். பசங்க எல்லோரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாச்சு. பசங்க எல்லோரும் வந்திருக்கிறதுனால நம்ம ரைஹானாக்கு வந்து சொல்லவே தேவையில்லை, ரொம்ப ஜாலியாகிட்டா. ஸோ எல்லோரும் கூடயும் உட்காந்து பேசிக்கிட்டு கதை பேசிக்கிட்டு விளாண்டுட்டு அரட்டை அடிச்சுட்டு டிவிலாம் பார்த்துட்டு ஜாலியாக அவளுக்கு டைம் வந்து போணுச்சு. சாப்பிட்டு முடிக்கிறோம். சடனாக பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மழை வந்துருச்சு. அந்த டைமில் அடிக்கடி மழை வேறு பெஞ்சிட்டு இருந்துச்சு இல்லையா. ஸோ கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா கூலிங்காக ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு சுட சுட பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த மழை டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு ஒரு மாதிரி. இது வந்து அடுத்த நாள் ஈவினிங் எடுத்த வீடியோ. அடுத்த நாள் ஈவினிங் பார்த்தீங்கன்னா எங்கள் மச்சான் வீட்டுக்கு பசங்களையெல்லாம் அழைச்சிட்டு போகிறதா பிளான் இருந்துச்சு. அதாவது இப்போ கல்யாணம் பண்ணோம் பார்த்தீங்களா எங்கள் கொழுந்தனார் பையனுக்கு, அந்த பொண்ணெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு பசங்க ஆசைப்பட்டாங்க. அதனால எல்லாரையும் அழைச்சிட்டு போகலான்னு சொல்லி பிளான் இருந்துச்சு. அதுக்காக நாங்கள் வந்து மதியானம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் ரெடி ஆகிட்டு அங்கே போகிறதுக்காக இருந்தோம். அந்த டைமில் சடனாக பார்த்தீங்கன்னா பசங்க 2 பேர் ஊருக்கு போகிற மாதிரி சிச்சுவேஷன் வந்துருச்சு. அதனால் அவங்க 2 பேரும் மட்டும் ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ நான், என்னோட தம்பி பொண்ணு ரைஹானா, நாங்கள் 3 பேர் மட்டும்தான் மச்சான் வீட்டில் இருந்தோம். அதுக்கப்புறம் நைட்டு வந்து ஹஸ்பண்டும் வந்துட்டா. அன்றைக்கி எங்கள் எல்லாருக்குமே மச்சான் வீட்டில் தான் டின்னர். அதாவது சிக்கன் கிரேவியும் பராட்டாவும். பராட்டா வந்து நான் தான் செஞ்சேன், சிக்கன் கிரேவி வந்து மச்சான் ஒய்ஃப் வந்து செஞ்சுட்டா. ஸோ எல்லோரும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு நைட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இது வந்து அடுத்த நாள் எடுத்த வீடியோ. அதாவது நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போனோமா, அதுக்கு அடுத்த நாள் ஈவினிங் வந்து பீச்சுக்கு எல்லாருமே சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே மச்சான் வீட்டுக்கு வந்தோம் எல்லாருமே. இப்போ நாங்கள் நடந்து எங்கே போயிட்டுருக்கோன்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். எனக்கு சொல்லும் போதே சிரிப்பாக இருக்குது. அடுத்த நாள்னு சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்னால் வந்து வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு, கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால. ஸோ நான் தான் எல்லாரையுமே பீச்சுக்கு அழைச்சிட்டு போனேன். புது பொண்ணையும் மாப்பிள்ளையும் நீங்கள் பைக்கில் வந்துடுங்க, நாங்கள் எல்லோரும் ஆட்டோவில் வரோன்னு சொல்லிட்டு நான், ரைஹானா, அப்புறம் என் தம்பி பொண்ணு, மச்சான் ஒய்ஃப், நாங்கள் 4 பேரும் ஆட்டோவில் போயிட்டோம். எங்கள் பின்னாடியே புது பொண்ணும் மாப்பிள்ளையும் பைக்கில் வந்துட்டா. ஸோ ஒரு வழியாக நாங்கள் எல்லாருமே பீச்சுக்கும் வந்தாச்சு.
நான் எப்பவுமே நெறைய வீடியோல சொல்லியிருக்கிறேன். நம்ம வந்து தனியா போறத விட, இந்த மாரி நெறைய பேரோட சேர்ந்து போறோம். அதுவும் நமக்கு புடிச்சவங்களோட, நம்ம சொந்த பந்தத்தோட போம்போது, அது ஒரு மாரி ஜாலியா தான் இருக்கும். அதுவும் வந்து நானும், எங்க மச்சான் ஒய்ஃபும் சேர்ந்தா சொல்லவே தேவையில்ல. நல்லா அரட்டடிப்போம், நல்லா ஜாலியா பேசுவோம். ஸோ, நாங்க எல்லாரும் சேர்ந்து போனதுல ரொம்ப ஹாப்பி. ஸோ, ஃபர்ஸ்ட்டு நாங்க வந்து கடலுக்கு போயிட்டு, கால நனச்சுட்டு, அங்க தண்ணீல கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம பூங்காக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு நாங்க எடுத்த உடனேயே இங்க கடல் கிட்ட வந்தாச்சு. ரைஹானாக்கு பீச்சுக்கு வரதுன்னா அவ்ளோ இஷ்டம். சொல்லவே தேவையில்ல. அதுவும் இந்த கடல்ல வந்து அந்த தண்ணீல விளையாடுறதுனாக்கா ரொம்ப ரொம்ப இஷ்டம். பூங்காலைலாம் உட்காந்து விளையாடுறதுக்குலாம் அவ்வளவா வந்து விரும்ப மாட்டா. இந்த மாரி கடல் கிட்ட வந்து அந்த தண்ணீல விளையாடணும். எப்பவும் வந்து நான் ஹாஜா, ரியாஸோட வருவேன். ஸோ நான் வந்து பசங்க கூட வந்து ரைஹானா விட்டுட்டு, நான் கொஞ்சம் நிம்மதியா கரையிலேயே இருப்பேன். ஆனா, இப்போ வந்து பசங்க இல்லாம நாங்க வந்திருக்கோமா, எனக்கு வந்து பயமா இருந்துச்சு. ரைஹானாவ எப்படி ஹேண்டில் பண்ணி கூட்டிட்டு போறதுன்ட்டு. அப்புறம் ஒரு வழியா வந்து நானும் மச்சான் ஒய்ஃபும் சேர்ந்து நின்டு ரைஹானாவ விளையாட விட்டுட்டு, அப்புறம் நாங்களும் சின்ன பிள்ளை மாதிரி நின்டு விளையாண்டோம். அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சு. அதாவது அந்த மணல் கிட்ட வந்து கொஞ்ச நேரம் உட்காரலான்னு சொல்லிட்டு வந்தோம். அந்த நேரம் பார்த்து சூரியன் பார்த்தீங்கன்னா, அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மறைஞ்சிட்டே இருந்துச்சு. உடனே எனக்கு வந்து ஒரு ஐடியா வந்துச்சு. நம்ம வந்து இந்த டைம்ல கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம். பார்க்க நல்லாருக்கும்ன்ட்டு, அப்படியே சும்மா எங்களுக்கு என்னலாம் தோணுச்சோ, அந்த மாரி கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு, வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். பார்க்கவும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்படியே அந்த சூரியன வந்து நான் கையில அப்படியே புடிக்கிற மாரி ஒரு வீடியோ எடுத்தேன். அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா வரல. இருந்தாலும் ஓரளவுக்கு பார்க்க நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெறைய ஃபோட்டோலாம் எடுத்தோம் எல்லாரும் சேர்ந்து. அப்படியே உட்காந்து கடல வந்து பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். நெறைய பேசிட்டு இருந்தோம். இதே போல நெறைய ஃபேமிலி வந்திருந்தா. அ இதுக்கு முன்னாடிலாம் என்னோட ஹஸ்பண்ட் கூட போம்போது, பசங்க கூட போம்போதெல்லாம் இந்த மாரி இங்கலாம் உட்கார்ந்துலாம் இருக்க முடியாது. கடலுக்கு போனோமா, அதுக்கப்புறம் பூங்காக்கு போனோமா, அங்க வேணா உட்கார விடுவாங்க. அங்க அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவோம். இப்போ வந்து எல்லாரும் ஃபேமிலியா மொத்தமா போயிட்டு உட்காந்து பேசிட்டு இருந்துட்டு வந்ததுல ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் லைட்டா அப்படியே இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. சரி கிளம்பிர்லான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. நல்ல காத்து. சூப்பரா இருந்துச்சு. அப்படியே நம்ம வந்து கடற்கரையிலேருந்து வரோம் அப்படின்னாக்கா, ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ராட்டினம்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து அப்படியே அந்த லைட் வெளிச்சத்தில பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. இதெல்லாம் நான் வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. வீடியோங்கிறதுனால நான் வந்து சொல்றேன். ஏன்னா, ஆல்ரெடி நெறைய பேர் இங்க பீச்சுக்கு வந்திருப்பீங்க. இந்த குதிரைய கிராஸ் பண்ணி போம்போது எனக்கு ஒரு ஞாபகம். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோல சொல்லியிருக்கிறேன். நானும் என்னோட ஹஸ்பண்டும் ஒரு டைம் வந்து பைக்ல போம்போது, இந்த மாரி ஒரு குதிரை, அதுவும் வந்து கருப்பு குதிரை. அது வந்து டக்குன்னு நாங்க போயிட்டுருக்கும்போது பைக்ல வந்து விழுந்துருச்சு. அதனால நாங்க 2 பேருமே கீழ விழுந்துட்டோம். அதுல எனக்கு தான் ரொம்ப வந்து அடிபட்டுருச்சு. ஒரு 1 மந்த் இல்ல 2 மந்த் கிட்ட நான் வந்து வீட்ல ரெஸ்ட் எடுக்கிற மாரி இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் நல்லா அடிபட்டுருச்சு எனக்கு. அத பார்க்கும்போது, அந்த குதிரைய பார்க்கும்போது எப்பவுமே ஒரு மாரி பயமா இருக்கும். அப்படியே நாங்க வந்து அந்த நெறைய ஓரத்துல கடையெல்லாம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா? அங்க வந்துட்டோம். அங்க வந்துட்டு எல்லாருக்கும் ஐஸ் வாங்கி குடுத்தேன். எல்லாருமே வந்து குச்சி ஐஸ் வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் ரைஹானா வந்து கோன் வாங்கி கேட்டா. அது வந்து பெரியம்மா வாங்கி குடுத்துட்டா. அதாவது எங்க மச்சான் ஒய்ஃப் வந்து அவளுக்கு ரைஹானாக்கு வந்து கோன் வாங்கி குடுத்தா. ஸோ அதுவும் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறமா அங்கேயே உட்காந்தாச்சு. அங்கேயே உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் திரும்ப அங்கேருந்து கிளம்பி பூங்கா கிட்ட வரலான்னு சொல்லிட்டு வரும்போது, ஆஃபி எடு. ஸ்பூன் அதிலே வச்சிருக்கீங்களா? தாங்க. என்னது? ஈரத்தட்டை. இங்க வந்து சுண்டல் வித்துட்டு இருந்தாங்க. பொதுவா பீச்சுக்கு வந்தாலே எல்லாருமே சுண்டல் வந்து சாப்பிடறதுக்கு ரொம்ப விரும்புவோம். அதனால எல்லாருக்கும் சுண்டல் வாங்கி குடுத்தேன். ரைஹானா வந்து அந்த சிப்ஸ், அந்த சக்கரமாட்டம் இருக்கு இல்லையா? அங்க மாட்டியிருக்கு. ஸோ அந்த சிப்ஸ் வேற வாங்கிட்டா. அதையும் வாங்கிட்டு, இங்க வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு, பொறுமையா உட்காந்து, ஏன்னா வந்து அன்னைக்கு ரொம்ப ஃப்ரீயா இருந்தோம். யாருக்கும் வந்து அவ்வளவா அவசரமா எந்த வேலையும் இல்ல. அதனால நல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டு போலாம். டைம் வந்து நெறைய ஸ்பெண்ட் பண்ணோம் அங்க. அங்க உட்காந்து சுண்டல், சிப்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறமா பூங்காவுக்கு லாஸ்ட்டா வந்தோம். வந்துட்டு இங்க கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு, ஃபோட்டோலாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அங்க ஊஞ்சல்லாம் இருக்கும் இல்லையா? அதுல வந்து பசங்கலாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அத உட்காந்து நாங்க பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே மேல பார்த்தீங்க அப்படின்னாக்கா, மரத்துக்கும் நடுவுல நிலா வந்து அழகா தெரிஞ்சுட்டு இருந்துச்சு. அந்த வியூ பார்க்கறதுக்கே சூப்பரா இருந்துச்சு. அதுவும் அப்படியே நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு, அங்கேருந்து வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தோம். நம்ம ரெய்ஹானாக்கு வந்து வரத்துக்கே மனசு இல்ல. ஊஞ்சல் மாத்தி மாத்தி ஆடிட்டு இருந்தா. டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நைட் ஒரு 9:00 ஆயிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. ஃபர்ஸ்ட்டு வந்து மாப்பிள்ளையும், பொண்ணையும் நீங்க போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாச்சு. அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணி
எங்களை வந்து கூட்டிட்டு போக சொன்னோம். எப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரெய்ஹானாவையும், என் தம்பி பொண்ணையும் அழைச்சிட்டு போய் வீட்ல விட்டுட்டு, திரும்ப என்ன வந்து கூட்டிட்டு வந்தாஹா. அதே போல ஃபர்ஸ்ட்டு வந்து பொண்ண வீட்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்து, திரும்ப எங்க மச்சான் ஒய்ஃப வந்து அவளோட பையன் அழைச்சிட்டு போயிட்டாரு. அதுவரைக்கும் நாங்க 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது இவள எல்லாம் கொண்டு போய் விட்டுட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இதோட முடியுது. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.